அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 மாத காலம் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்துவிட்டு திரும்பி வருவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. ஆண்டவர் தாமே கிருபை கொடுத்தார். அத்தனை நாளும் காலையிலே ரேடியோவிலும், சாயங்காலத்தில் கான்ஃபரன்ஸ், குருசேட், ஆலயத்தில் ஆராதனை, அவைகளை பேசுவதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வாய்ஸ் மினிஸ்ட்ரி ஆலிவனை சோலை வழங்கும் கேட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நீங்கள் எனக்காக செபித்தீர்கள், அதற்காக தேவனை துதிக்கிறேன். உங்கள் செபத்தை கர்த்தர் கேட்டு பெருத்த ஆசீர்வாதத்தை எனக்கும் அங்கு செய்தி கேட்ட மக்களுக்கும் கர்த்தர் கட்டளையிட்டார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 78:41 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்கள் சத்துருக்களுக்கு விலைக்கு மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். அவருடைய நதிகளை இரத்தமாக மாற்றி அவருடைய ஆறுகளில் உள்ள ஜலத்தை குடிக்க கூடாதபடி செய்தார். அவர்களை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அவருடைய விளைச்சலை புழுக்களும் அவருடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். இத்தனை நன்மை செய்த தேவனை அவர்கள் பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They limited their God. இந்த வேதவசனம் சொல்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை அற்புதம் ஆண்டவர் செய்திருக்கிறார். எகிப்து அழைக்கப்படுகிற அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு எத்தனை அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு செய்ததையே நமக்கும் செய்திருக்கிறார். இப்பொழுது விடுதலையோடு அவரை ஆராதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, துதிப்பதற்கு கர்த்தர் நம்மை எகிப்திலிருந்து வரவழைத்தார், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. ஆனால் நாம் நம்முடைய தேவனை மட்டுப்படுத்துகிறோம் என்று வேதவசனம் சொல்வது. லிமிட்டட் தேர் காட். ஆண்டவர் லிமிட்லெஸ் ஃபெய்த்ல வரவங்களுக்கு லிமிட்லெஸ் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மட்டுப்படுத்தாத விசுவாசங்களுக்கு மட்டுப்படுத்தாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இதை குறித்து நான் உங்களோட பேச போகிறேன். 1 கொரிந்தியர் 2 வாசிக்கிறோம். அவன் நமக்கு ஆயத்தப்படி வைத்திருக்க கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, இந்த பொல்லாத இதயத்திலே உணரவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 3:20 சொல்கிறது, கேட்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாய் கர்த்தர் நமக்கு செய்வார். என் வாழ்க்கையில எத்தனையோ அற்புதம் ஆண்டவர் செய்திருக்கிறார். நான் கேட்டதற்கும் நினைத்ததற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாக கர்த்தர் செய்தார். சில நாட்கள் மட்டும் ரேடியோவில் பேசும் தருணம் எனக்கு கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அங்க தங்கி இருந்த 26 நாட்கள் ரேடியோவில் பேசுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒவ்வொரு தடவையும் ரேடியோவில் பேச வேண்டும் என்றால் 4000 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த ரேடியோவிற்கு அதிபதியாக இருக்கிற நல்ல CEO தலைவராக இருக்கிற என்னை கூப்பிட்டு, எனக்கு ஒன்றுமே கொடுக்க வேண்டாம், நீ பேசினால் போதும் என்று சொன்னார். நான் பேசும் பொழுதெல்லாம் எத்தனையோ மக்கள் என்னுடைய செல்போன்ல கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். அவளுக்காக நான் ஜெபித்த போது அற்புதம் ஆண்டவர் செய்து கொண்டே இருந்தார். நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக கர்த்தர் செய்தார். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, அந்த ரேடியோ ஸ்டேஷன் 8வது மாடியில இருக்கும். அந்த லிப்ட்ல போகும்பொழுது கருப்பின மக்களோடு நான் அந்த லிப்ட்ல போக வேண்டி இருந்தது. எப்பொழுது சொல்லுவாங்க, உன் ஹேண்ட்பேக்கை பிடிக்குள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவர்களோட கர்த்தரை பற்றி அந்த 2 செகண்ட கர்த்தருக்கு சூஷன் கொடுத்து அவர்களை ஜெபிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக. நான் இங்கிருந்து போகும் பொழுது சாதாரண ஃபிளைட் டிக்கெட்ல போனேன். நம்மின்னு சொல்லுவாங்க, சாதாரண பணத்துல போறது. அங்கிருந்த ஒரு அருமையான சகோதரி என்னை கூப்பிட்டு, உங்க டிக்கெட் எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் என்னைக்கு போறேன்னு அவங்க கேட்கறாங்க போலன்னு சொல்லி என் டிக்கெட்டை கொடுத்தா வரும் பொழுது எனக்கு பிசினஸ் கிளாஸ் கொடுத்தாங்க. அந்த பிசினஸ் கிளாஸ்ன்னு சொன்னா தூங்கி கொண்டே வரலாம். 1 மாத காலம் அயராத கர்த்தருக்கு உழைத்ததற்கு அவர்கள் எந்த பிரதிபலனையும் நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக
எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு துடிப்புலதான் தனிமையாக சென்று தனிமையாக ஒரு ஹோட்டலில் தங்கி இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் இவ்வளவு அற்புதத்தை எனக்கு செய்திருக்கிறார். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுதான் நான் சொல்றேன், நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மிக அதிகமாய் கர்த்தர் எனக்கு செய்தார். ஒவ்வொரு தடவையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அங்கே பேசலாம், அவர்கள் அப்படிதான் கூட்டம் வைத்திருப்பார் நினைத்தேன். ஆனா இந்த தடவை அதிக கூட்டங்களை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல மற்ற நாட்களிலும் ஆண்டவர் செய்வதற்கு எனக்கு கிருபை கொடுத்தார். மட்டுமல்ல அந்த பட்டணத்தை விட்டு வேறு பட்டணத்துக்கு 4 மணி நேரம் பிரயாணம் செஞ்சு நம்முடைய இந்திய மக்கள் அல்ல, கருப்பு மக்கள் மட்டுமல்ல, கருப்பின மக்களுக்கும் வெள்ளைக்காரர்களுக்கும் பிறந்தவர்கள், ஆங்கிலோ இந்தியன்ஸ் மாதிரி கலர்ட் என்று சொல்வார்கள், அவர்களுக்கு செய்தி அளிக்கும் பொழுது நான் நினைத்தேன், இந்தியாவிலிருந்து ஒரு சாரி கட்டின ஒரு பெண்மணி வந்து பேசும்போது இவளுக்கு விளங்குமா, புரிந்து கொள்வார்களா என்று நினைத்து நான் பிரசங்கம் பண்ணேன். நான் கேட்பதற்கு நினைப்பதற்கு மிக அதிகமாய் அழைப்பு கொடுத்த போது அந்த சர்ச்சில் உட்கார்ந்திருந்த எல்லாருமே ஆல்டர் காலம் முன்னால வந்தாங்க. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் வாழ்க்கை நான் எதிர்பார்ப்பதெல்லாம் ஊழியம்தான். நான் எதிர்பார்ப்பதெல்லாம் கர்த்தருக்கு மகிமை வர வேண்டும், மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய எதிர்பார்க்குதல். அதற்கு மேலாய் நான் கேட்டதற்கும் நினைத்ததற்கும் அதற்கு மேலாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையை, உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தரை நீங்கள் மட்டுப்படுத்த வேண்டாம். டோன்ட் லிமிட் யுவர் காட். நம்முடைய தேவன் பெரிய தேவன், ஒப்பற்ற தேவன். நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்வார் என்பதை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் பூரிக்கிறது. அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மத்த 27ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும், அவர்கள் இயேசுவை கட்டினார்கள் என்று. டோன்ட் பைண்ட் யுவர் காட். உன்னுடைய தேவனை நீ ஒருபோதும் கட்டாதே. அவரை விடுதலையாக உன்னிலை கிரிய செய்யும்படியாக அவருக்கு விட்டுக்கொடு, உன்னை விட்டுக்கொடு. நான் கையை கொடுப்பேன், காலை கொடுக்க மாட்டேன், காலை கொடுப்பேன், கண்ணை கொடுக்க மாட்டேன், கண்ணை கொடுப்பேன் இல்லை. என்னுடைய சரீரம் முழுவதும் ஐ பிரசன்ட் மை பாடி as a living sacrifice. என்னுடைய சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். அதுவே நான் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. Have thy own way Lord. I am the clay. ஆண்டவரே, நான் ஒரு குயவன் கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல என்னை விட்டு கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தம் போல செய்யும்பா. என்னை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று உமக்கு விருப்பம் இருக்கிறதோ அதை செய்வதற்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். அநேக ஆராதனையில பார்க்கிறேன், 1 மணி நேரம் தான் ஆராதனை என்று சொல்வார்கள். இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அசைவாடும் ஆவியானவரை கட்டுப்படுத்துவதற்கு, மட்டுப்படுத்துவதற்கு? அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்வது உங்களுடைய நாள் அல்ல, அது கர்த்தருடைய நாள். அது ஓய்வு நாள் என்றும் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க மறவாதிருப்பாயாக என் ஆண்டவரே சொல்லி கொடுத்த அந்த நாளிலே 1 மணி நேரம் ஆராதனை என் ஆண்டவரை மட்டுப்படுத்துகிற மக்களுக்கு அவ்வளவுதான் ஆசீர்வாதம். ஆண்டவரே, இதோ நாங்கள் வந்திருக்கிறோம், உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இதற்கென்று ஒரு நேரம் நாங்கள் ஆண்டவரை கட்டுப்படுத்த மாட்டோம், மட்டுப்படுத்த மாட்டோம், உண்மை கட்ட மாட்டோம். நீர் அசைவாடுமாப்பா, உடைய சித்தம் போல நீ அசைவாடும் என்று விடுதலையோடு ஆராதிக்கிறவர்கள் இத்தனை பேர் ஆண்டோடத்துல வரும் பொழுது ஆராதிக்கிறவர்கள், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்கள். ஞாயிற்றுக்கிழமை கத்து எதற்கு ஆராதனைக்கு வருகிறார் தெரியுமா? அவரை ஆவியோடு ஆராதிக்கிற மக்களுக்காகத்தான் வருகிறார். பிரசங்கத்தை கேட்க வரவில்லை, பிரசங்கம் அவருக்கு தெரியும். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஆராதனைக்கு உண்மையா ஆராதிக்கிற ஆராதனைக்காய் வருகிற ஆண்டவரை எத்தனை பேர் கட்டுப்படுத்த முடியும்? இருக்கு அவரை கட்டுப்படுத்தினார், மட்டுப்படுத்தினார்கள். கர்த்தருக்கு கோபம் வந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை தரமோ வனாந்திரத்தில் அவருக்கு கோபம் முட்டி அவாந்திர வழியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இந்த மட்டுப்படுத்துறதுனால, கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுனால கர்த்தர் சுதந்திரமாய் அசைவாட முடியாமல் சில ஆலயத்தை விட்டு கர்த்தர் வெளியே போவதை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும்? You are limiting God. ஆண்டவருக்கு நீ நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பெரிய பணக்கார உலகத்தில் இருக்க பில்கேட்ஸ், அந்த பில்கேட்ல போய் எனக்கு ஒரு 10 ரூபாய் தாங்க, 100 ரூபாய் தாங்க கேட்டார், கோவம் வரும். அவர் ஒரு செக் எழுதுனா $4000 கோடி அவரால் கொடுக்க முடியும்.
அப்படிப்பட்ட மாபெரிதான ஒரு பணக்கார்ட்ட போய் 10 ரூபாய் 100 ரூபாய் கேட்டா எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு சொல்றேன், பில்கேட்டை விட பெரிய ஒரு தேவன். அவர் சொன்னால் ஆகும், ஒரு கட்லைட்டா நிற்கும். 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பார். 6 லட்சம் மக்களுக்கு வனாந்தரத்திலே 40 ஆண்டு காலம் சாப்பாடு கொடுத்தார். சாதாரண சாப்பாடு இல்லைங்க, பரலோக தொழிற்சாலையில இருந்து கொடுக்கப்பட்ட தேவனுடைய அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். மட்டுமல்ல, அவன் கறி கேட்ட போது வனாந்தரத்துல காடைகளை கொண்டு வந்தார். அவர்கள் மூக்கு வர சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் காடை கறி அவர்கள் கொடுத்தார்களாம். நான் புரிந்து கொண்டேன், மோசையை போல 6 லட்சம் மக்களை வழி நடத்துவதற்கு, 40 ஆண்டு காலம் வழி நடத்துவதற்கு, அவருக்கு உணவு கொடுப்பதற்கு, தங்குமிடம் கொடுப்பதற்கு, தண்ணீர் கொடுப்பதற்கு மோசையின் கரத்துல எவ்வளவு பணத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹெவன் கரன்சி, லிவ்ட் பை ஹெவன் கரன்சி. கையில பணமே இல்லையே, சரி விட்டுருங்க. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். தேவனுடைய திருக்குமாரனா இயேசு, மகிமையின் ஐஸ்வர்யத்திற்கு சொந்தக்காரர். அவர் கையில பிதா எவ்வளவு பணம் கொடுத்தார். டேக்ஸ் கட்டுறது கூட மீனுக்கு வாயிலிருந்து ஒரு காயினை எடுத்து டேக்ஸ் கட்டினாங்க. ஆனா 5 அப்போ 2 மீன் அவர் கையில கொடுத்தா 5000 பேருக்கு உணவானது. நான் புரிந்து கொண்டேன், நாட் அபவுட் மணி, அபவுட் அவர் காட். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று புரிந்து கொண்டால் பணத்திற்காக அவரை நாம் மட்டுப்படுத்த தேவை கிடையாது. நாம் கேட்பதற்கு மேலாய் கர்த்தர் கொடுக்கிற தேவன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? Never he said less, always more. எனக்கு குறைவா இருக்குன்னு ஒரு நாள் சொன்னது கிடையாது. அதிகமாய் அதிகமாய் நீ கேட்பதற்கு more than enough, நீ கேட்பதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய். இந்த உலகத்துல அவமானத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு கிருபை கொடுத்தார். For a disgrace he gave you grace. For a problem he gave you power. உன் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைக்கு உனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். For a mistake he gave you mercy. உன் வாழ்க்கையிலே தவறுகளுக்கு அவர் இரக்கம் காட்டி இருக்கிறார். உன்னுடைய வெறுப்புக்கு அவர் அன்பை ஊற்றி இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வறுமைக்கு செழுமையை கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான கனத்தை கொடுத்திருக்கிறார். அவர் எத்தனை ஆச்சரிய தேவன்! அவரை கோபமூட்டினார்கள், விசனப்படுத்தினார்கள், ஏன் அவரை மட்டுப்படுத்தினார்கள். அவருக்கு செய்ய முடியுமா? ஏன் அவர் செய்யாம இருக்கிறாரு? எவ்வளவுதான் செய்வாரா? அப்படி ஆண்டவரை மட்டுப்படுத்தி பேசுகிற மக்கள் ஏராளம் போயிருக்கிறார்கள். லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் சொல்கிறது, அவர் செயற்கரிய செயலை செய்கிறவர். இஸ் a God of impossibility. யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்றது, நீங்கள் கேட்காதபடியால் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் கேட்டால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். வேதம் சொல்கிறது, என் பாத்திரம் நிரம்பி வழுகிறது. மை கப் ரன் ஓவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, சந்தோஷம் நிரம்பி வழியும், சமாதானம் நிரம்பி வழியும். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, நான் கேட்பது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, ஃபார் பியாண்ட் மை இமேஜினேஷன். அவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். புத்தி கெட்டாத சமாதானம், சொல்லி முடியாத சந்தோஷம். நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஏன்னு கேட்காதீங்க. நான் சொல்ல முடியாது. நான் சமாதானமா இருக்கிறேன், ஏன்னு கேட்காதீங்க. ஆண்டவர் கொடுத்த சமாதானம் புத்தி கெட்டாது, சந்தோஷம் சொல்லி முடியாதது. பாத்தீங்களா? இப்படி கொடுக்கிற ஆண்டவரை மட்டுப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாம் சோதோம் குமரா பட்டணத்துக்காக ஜெபித்த போது அவன் சொல்லுவான், 50 பேர் இருந்தா, 40 பேர் இருந்தா, 30 பேர் இருந்தா, 20 பேர் இருந்தா. கடைசியில 10ல நிறுத்திட்டான். அவன் நிறுத்திருக்க கூடாது. 10ல நிறுத்தாம 5 பேர் இருந்தா, 2 பேர் இருந்தாலும் சொல்லி இருந்தா சோதோம் குமரா பட்டணத்தை கர்த்தர் அழித்திருக்கவே மாட்டார். டோன்ட் லிமிட் யுவர் காட். உன் தேவனை எப்பொழுதுமே நீ மட்டுப்படுத்த வேண்டாம். மத்தேயு 7:18 சொல்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது அதிகமாய் அதிகமாய் பரலோகத்தை பரமபிதா அதிகமாய் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்பதை சற்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்களேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கஷ்டம் என்ன தெரியுமா? நீங்க ஜெபிக்கிறது கிடையாது. அடுத்த ஆண்டவருக்குரிய தப்பான ஐடியா வச்சிருக்கீங்க. தப்பான ஐடியா. மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு, எனக்கு ஏன் கொடுக்கல?
மற்றவங்க கேட்குறாங்க, கொடுக்குறாரு. கேட்கல, அவர் கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட போதகர் அமெரிக்காவில் ஒரு பிளெயினில் அவர் பிரயாணம் பண்ணி கொண்டு இருந்தாராம். 4 மணி நேரம் பிரயாணம், 2 மணி நேரம் பைபிள் படித்தாராம், ஜெபித்தாராம். பிறகு அவர் அந்த ஆகாய விமானத்தில் என்டர்டெயின்மெண்ட் சென்டர் இருக்கும், அந்த சேரில் நிறைய பட்டன் இருக்கும், நம்ம ப்ரெஸ் பண்ணானா நியூஸ் வரும், அதனால ஏதாவது ஒன்று வரும். சரி நியூஸாவது பார்க்கலாம் சொல்லி அவர் ப்ரெஸ் பண்ணானா ஒன்றுமே இல்லையா, சவுண்டே வரலையாம். பக்கத்து சீட்டுக்கார கேட்ட அவருக்கும் சவுண்டு வரலையாம். உடனே ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு, சவுண்ட் வரல, இதுக்காக என்ன அபராதம் நீங்கள் செலுத்துவீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு 3400 மைல் அந்த ஃப்ரீயா நீங்க பிரயாணம் பண்றதுக்கு நாங்க தாரோன்னு சொன்னாராம். இப்ப சந்தோஷமா இருந்தாரா. பக்கத்து சீட்காரன் கேட்டாராம், எனக்கு அவங்க கொடுக்கலையே. அப்போ அந்த போதகர் சொன்னார், நீ கேட்கல, கிடைக்கல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கிடைக்குது. ஏன் தெரியுமா? அவங்க கேட்கறாங்க, இரவும் பகல விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. நீங்க விண்ணப்பம் பண்ணவில்லை, உங்களுக்கு கிடைக்கல. அதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். யாருக்கு? அவரை மட்டுப்படுத்தாதவர்கள். தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க விசுவாசம் மட்டுப்படுத்தாத ஒரு விசுவாசம், லிமிட்லெஸ் ஃபெய்த். அப்பனா ஆண்டவர்கிட்ட லிமிட்லெஸ் பிளஸ்ஸிங்கை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு தான் தெரியுமே, 15ஆம் அதிகாரத்துல கானா ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வரும். ரொம்ப தூரத்துல இருந்து வருவா. அவ பிள்ளை ரொம்ப சுகவீனமா இருக்கும். அவ இயேசுகிட்ட வர முடியாது. ஏன்னா கானான்ல இருந்து வர்றதுனால இயேசுகிட்ட வர முடியாது. எல்லாமே லிமிட், அவளுக்கு லிமிட்டட். ஆனா அவளுக்கு லிமிட்லெஸ் ஃபெய்த் இருந்து அவளை கட்டுப்படுத்தக்கூடிய, அவன் மட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. சாகர பிள்ளையை விட்டுட்டு வர்றது பெரிய ஒரு லிமிட்டட். அவளுக்கு விசுவாசம் பெருசா இருந்ததுனால வந்திருக்கிறான். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறான். இயேசுகிட்ட வந்தா தனக்கு கிடைக்காதுன்னு மற்றவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி, எல்லை தாண்டி வந்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் எல்லை தாண்டின விசுவாசமா இருக்கணும். இயேசுகிட்ட கேட்பா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீங்க சோத்தை தரணும்னு. ஆண்டவர் மௌனமா இருப்பாரு. மௌனமா இருந்தா தரமாட்டார்னு அர்த்தம் கிடையாது. அவ இன்னும் சத்தமா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று மறுபடியும் கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொன்னார், பிள்ளையுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி கொடுக்க மாட்டேன். அப்ப அவர் சொன்னா, ஆண்டவரே நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கே தின்னுமேன். அப்பா மகளே, உன் விசுவாசம் பெரியது, உன் மன விருப்பத்தின்படி நான் உனக்கு செய்யறேன்னு சொன்னார். பாத்தீங்களா? விசுவாசம் எல்லை தாண்டியதாக இருந்தது. ஆனா இந்த காலத்துல கதை கட்டுறவங்க நாயினே சொல்லியிருப்பாங்க, கொஞ்ச நாள் போனா பேயின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த போதருக்கு யூடியூப்லயும் போட்டிருப்பாங்க. ஆனா பாருங்க, எல்லை தாண்டிய விசுவாசத்துல ஒன்று சொன்னா பாருங்க, ஆண்டவரே அசத்தி விட்டது, அவர் ஆச்சரியப்பட வைத்தது. என்ன சொன்னா தெரியுமா? மேஜில் இருக்கிற அப்ப எனக்கு வேணாம், கீழே விடுற துணிக்கை போதும். அது என்ன எல்லை தாண்டிய விசுவாசம்? அப்பத்தில் இருப்பது துணிக்கையிலும் இருக்கிறது என்ற விசுவாசத்தது பெரிய விசுவாசமா இருந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட எல்லை தாண்டிய விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் பெரிய எல்லை இல்லாத ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது பல ராஜாக்கள் சேர்ந்து யோசபாத்துக்கு விரோதமாக வருவார்கள். அவனுக்கு செய்வது இன்னதென்றே தெரியல. ஆண்டவர்கிட்ட போவான், ஆண்டவரே என் கண் உண்மையில் நோக்கமா இருக்கிறது, இந்த பெரிய கூட்டத்துக்கு விரோதமாக என்னால நிற்க முடியாது என்று கர்த்தரிடத்தில் போய் அவன் ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபம் எல்லை தாண்டின ஒரு ஜெபமாக இருந்தது. என் தேவன் எனக்கு செய்வார் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. எல்லை தாண்டிய விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுவார், இந்த யுத்தம் என்னுடையது, உங்களுடையதல்ல. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். சுமை தாங்கி இருக்கையிலே சுமைகள் உங்களுக்கு எதற்கு? வாழ்க்கை என்பது போராட்டமா? போராட்டம்தான். அது நல்ல ஒரு போராட்டம். ஏன் தெரியுமா? அந்த போராட்டத்தில் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அந்த யுத்தத்தில் ஆண்டவர் யுத்தத்தின் தலகர்த்தராய் அவர் சொல்றார், நான் பார்த்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க, நான் பார்த்து கொள்கிறேன்னு சொல்றவங்க நம்ம வாழ்க்கையில் அதிகமா கிடைக்காதுங்க. நீங்க அமைதியா இருங்க, நான் எல்லா பணம் உங்களுக்கு செலவழிச்சேன், அமைதியா இருங்க, நான் டாக்டரை பார்த்துக்கிறேன், டாக்டர் சொல்ல நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு சுகம் கிடைக்கும்.
லாயர் சொல்றாரு, இந்த கோர்ட் கேஸை நான் பார்த்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. எத்தனை ஆறுதலா இருக்கும். எப்படி சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒரு தேவன் சொல்றாரு, நான் சகலத்தையும் பார்த்து கொள்கிற தேவன், யெகோவா ஈரே தேவன், உனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவர். அன்றியும் என் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையில சகலம் நன்மைக்கு ஏதோ சம்பவிக்கும். ஒருபோதும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. ஒரு வழியா வர்றவன் 7 வழியா ஓடி போவான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். சரியானவள் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். நீ எப்பொழுது என் கண் முன்பாகவே இருக்கிறாய். பயப்படாதே, திகியாதே, நான் உன் தேவன். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நீக்குகிறேன். அதன் வண்டல்களை நீ உறிஞ்சி குடிப்பதில்லை. வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் துணை நிற்கிறேன். ஒரு தாயானவளை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். எத்தனை ஆச்சரிய தேவன், எத்தனை ஆச்சரியமான வாக்கு தத்தங்கள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, யோசபாத்தை பார்த்து கர்த்தர் ஒன்றுதான் சொன்னார், நீ பாடத் தொடங்கு, பாடல் ஆரம்பித்து விடு, கவலையை மறந்து விடு, ஒன்றுக்கு நீ கவலைப்படாது என்று ஆண்டவர் சொன்னார். எல்லாவற்றையும் தோத்திரத்தோடு துதியோடு எனக்கு தெரியப்படுத்த, எல்லா பத்தி கட்டாத மேலான சமாதானம் உன்னை ஆளுகை செய்யும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, எல்லா புத்தி கட்டாத மேலான சமாதானம் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் துதி எடுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவ்வளவுதான். கர்த்தர் எழுந்தருள்வார், சத்துருக்கள் சிறடிக்கப்படுவார்கள். ஒரு வழியா வர்றவங்க 7 வழியா ஓடி போவாங்க. யோசபாத்தின் சேனை துதி எடுத்த போது ஆண்டவர் சத்துருடைய சேனையிலே ஒரு குழப்பத்தை உண்டாக்கினார். அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அவர்களுக்குள்ளே அடித்து கொண்டு செத்து போனார்கள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையை, பொழுது விடிந்த போது எல்லாரும் செத்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். உங்கள் துதியிலே வல்லமை இருக்கிறது. Praise him and worship him. உன் பிரச்சனையை பார்க்காதீங்க, உங்க ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரை பார்த்து துதி எடுத்தால் போதும் உன் பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத ஒரு கடுகு போல மறைந்து போய்விடும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய கரத்தை அவன் உணர்ந்தான். கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதுன்னு, பலத்த கரம் ஓங்கிய புயம் எனக்கு இருக்கையில எனக்கு என்ன கவலை என்று சொல்லி கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விட்ட போது அமைதியா இருந்து விட்டான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரும் வேணும், டாக்டரும் வேணும், கர்த்தரும் வேணும், லாயரும் வேணும், கர்த்தரும் வேணும், இந்த பேங்க் மேனேஜரும் வேணும், மார்வாடி வேணும் என்று கர்த்தர் தன் மகிமையை மனுஷனோடு பகிர்ந்து கொள்ள மாட்டார். கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் ஒருபோதும் கைவிடுகிறவர்ல, ஒருபோதும் உன்னை வெட்கப்பட விட மாட்டார். மை பீப்புள் ஷால் நெவர் பி அஷேம்ட். ஆண்டவருக்கு எப்போதும் ஒரு கூட்டம் ஜனம் உண்டு. அந்த ஜனத்துக்கு கர்த்தர் சொல்றார், உன்னை வெட்கப்பட நான் விட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசபாத்தை வெட்கப்பட கர்த்தர் விடவில்லை. அவன் பெருத்த ஐஸ்வர்யத்தோடு திரும்பி வந்தான். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. எல்லை இல்லாத நீங்கள் விசுவாசம் வைத்தீர்களானால் எல்லை இல்லாத சந்தோஷத்தையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வீர்கள். யாக்கோபு நம்பிக்கையோடு போராடினான், பொழுது விடியும் வரை போராடினான். வாழ்க்கையில் அவன் கேட்ட ஒன்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் கண்ணீரோடு சென்று எல்லை இல்லாத ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணான். எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, கூடுமா கூடாதா என்கிற அவிசுவாசத்தில் அவள் தேவனை மட்டுப்படுத்தவில்லை. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் கேட்பதற்கு மேலாய் நினைப்பதற்கு மேலாய் எனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவள் என்று அறிந்தபடியால் தான் அவள் சாமுவேலை பெற்றெடுத்தாள். அதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஜெப்தா ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, நான் யுத்தத்திற்கு போகிறேன், நான் ஜெயத்தோடு திரும்பி வரும் பொழுது என் வீட்டிலிருந்து வெளியே வருவது எதுவோ அதை உமக்காக சர்வாங்க தகன பலியாய் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று அவன் தியாகத்தோடு அவன் ஜெபம் பண்ணினான். அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? நான் ஜெயிப்பேன்ங்கிற நம்பிக்கை. ஜெப்தா ஜெயித்தானா? நிச்சயமா ஜெயித்தான். அவன் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தாவீது ஜெபம் பண்ணான், ஆண்டவரே, உம்முடைய அற்புதங்களை பார்க்கும்படியாக என் கண்களை திறந்தருளும். Open my eyes, Lord, to see the wondrous thing in your word. பார்க்கனா பார்க்கலையா? எல்லையில்லாத விசுவாசத்திலே எல்லையில்லாத அற்புதத்தை பார்த்தவர் தான் தாவீது. ஆட்டின் பிறகே தெரிந்த தாவீதுக்கு
ராஜாவாகிறான். ஆமென் என்கிற எல்லை இல்லாத ஒரு விசுவாசம் இருந்தபடியால் தான் அவன் ராஜாவாக மாறினான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தாலும் ஆண்டவரே நம்புவேன் என்று எல்லை இல்லாத ஒரு விசுவாசம் யோபுக்கு இருந்தது. நீர் கொன்று போட்டாலும் உன் பேர்ல நம்பிக்கையா இருப்பேன் என்கிற விசுவாசம் இருந்தபடியால் தான் எல்லாம் அவனுக்கு இரட்டிப்பாக கிடைத்தது. Even though claiming it, I will trust him. எல்லை இல்லாத விசுவாசம், லிமிட்லெஸ் ஃபெய்த். அவன் வாழ்க்கையில எல்லை கடங்காத ஆசீர்வாதம் வந்தது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, எலியா நம்மை மாறி பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபித்த போது வானம் அடைபட்டது. மறுபடியும் ஜெபித்த போது மழை பொழிந்தது, அக்கினி வந்தது. நம்மை மாறி பாடுள்ள மனிதனாம், ஆனால் எல்லை இல்லாத விசுவாசம், லிமிட்லெஸ் ஃபெய்த். உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் நீங்கள் எல்லையில்லாத அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் காண்பீர்கள். ஜெபிப்போமா? அன்பின் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, நாங்கள் உம்மை கோபப்படுத்த மாட்டோம், உம்மை மட்டுப்படுத்த மாட்டோம். நீர் பெரியவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எல்லை இல்லாத அன்பினால் எங்களை நேசித்தவர், எல்லை இல்லாத ரட்சிப்பை கொடுத்த ஆசீர்வாதத்தை கொடுத்தவர். எங்களுடைய விசுவாசம் எல்லையில்லா விசுவாசமா இருக்கட்டும் ஆண்டவரே, லிமிட்லெஸ் ஃபெய்த்தா இருக்கட்டும் ஆண்டவரே. நீ செய்ய வல்லமை உள்ளவர் என்ற நம்பிக்கையோடு உம்மிடத்திலே வரும் பொழுது யோசபாத்தை போல, கானானிய ஸ்திரியை போல ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வரும் பொழுது நிச்சயமாகவே முடிவுண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது, விரும்பினது அவரால் எங்களுக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு வரும் பொழுது ஒருபோதும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட லிமிட்லெஸ் ஃபெய்த்தோட எல்லையில்லா விசுவாசத்தோடு உம்மிடத்தில் வரும் பொழுது எல்லையில்லாத அற்புதத்தை செய்து, நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலான அற்புதத்தை செய்து உமது பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மருத்துவர்கள் கைவிடப்பட்ட வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவரே. இதய வியாதி, மனவியாதி, நுரையீரல் வியாதி, ஆஸ்மா, டைபாய்டு, ஜாண்டிஸ் ஆண்டவரே, உடலெல்லாம் வலி, எலும்பு சம்பந்தமான வியாதி, நரம்பு சம்பந்தமான வியாதி, நடக்க முடியாமல் ஸ்ட்ரோக்கில் கஷ்டப்படுகிறவர்கள் ஆண்டவரே, உம்மை பார்த்து நான் ஜெபிக்கிறேன். இந்த வினாடியில் அவர்களுக்கு நீ சுகத்தை கொடுக்க வேண்டும். கொடுத்தீர் என்கிற சாட்சி எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆப்பிரிக்காவில் செய்த அற்புதத்தை இந்தியாவில் செய்யும் ஆண்டவரே. அப்பா, லிமிட்லெஸ் ஃபெய்த்தோடு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மட்டுப்படுத்தாத விசுவாசத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லை இல்லாத ஆசீர்வாதத்தை உமது பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், ஆளுகை, குடும்பத்தில் திருமண தடைகளை நீக்கி போடுங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. கணவன் மனைவி உறவில் இருக்கிற பிரச்சனையை ஆண்டவரே விலக்கி விடுங்க. குடிப்பழக்கத்தின் ஆவி, போதைப் பொருள் ஆவி ஆண்டவரே இப்பொழுது கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறேன். சாத்தானே, இயேசுவின் ரத்தம் உனக்கு எதிராக வருகிறது. இந்த பிள்ளைகளை தொடாதே என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். புறப்பட்டு போ, இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போ. இந்த நிமிஷத்தில் விடுதலை கிடைப்பதாக கெஞ்சி மன்றாடுகிறேன்.